வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வானிலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம், நாளை முதல் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மத்திய மலைநாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய கட்டமைப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர், வெளியான அதிர்ச்சி தகவல். அசுவசும கொடுப்பனவுகளினால் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல், இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பு. பாகிஸ்தானின் வணிக வளாக தீ விபத்து, பலியானோரின் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. ஆஸ்திரேலியாவில் 3 சுட்டுக்கொலை, நடந்த பயங்கரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். இலங்கையின் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களின் பரவலாக மீதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள பதிவிலே அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவில் மேலும் தெரிவிக்கையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியொன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு ஊவா வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலானது முதல் மிதமானது மற்றும் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பிற்பகலுக்கு பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே நாளை முதல் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது. அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் நிலவும் குளிரான வானிலைக்கு காரணமாக அதிகுறைந்த வெப்பநிலை எதிர்வரும் 27/1/2026 வரை சற்று உயர்வடையும் என்பதால் இன்று முதல் எதிர்வரும் 27/1/2026 வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை எதிர்வரும் 29/1/2026 முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையை சேர்ந்த சுமார் 1,80,000 தொழில் வல்லுநர்கள் வேலையை இழக்கும் அச்சுறுத்தல் உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் கொள்கை ஆய்வு நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு என்று தெரிவாகியுள்ளது. இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு என தெரிய வந்துள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களில் 1,79,290 பேர் எழுதுவினைஞர் வேலைகளில் பணிபுரிவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் நாட்டில் சுமார் 1.83 மில்லியன் பயனாளிகளின் தொழில்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் 22.8% பேர் செயற்கை நுண்ணறிவின் தாக்கலால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலை நாட்டை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய மலை நாட்டை பாதுகாப்புடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். நிர்மாணம் மற்றும் நில பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பற்ற தனித்தனியான செயற்பாடு டிட்வா சூறாவளியினால் அழிவடைந்த மத்திய மலை நாட்டை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளது எனவும் மத்திய மலை நாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். டிட்வா சூறாவளி காரணமாக மத்திய மலை நாட்டில் சுமார் 4,000 மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன எனவும் நீண்டகாலமாக இடம்பெற்ற முறையற்ற நிர்மாணம், பயிற்சி மற்றும் பராமரிப்பு இல்லாததால் இது ஏற்பட்டுள்ளது எனவும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு
நகருக்கு விட்டுச் செல்ல விரைவான தேசிய கொள்கையின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்புடைய சட்டத்தின் மூலம் வலுப்படுத்தப்பட்ட அதிகார சபையின் தேவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு நிதியம் ஒன்றை பேண வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதிகள் மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்க இலங்கைக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இந்த நாட்டு பணிப்பாளர் அலுவலக பிரதானி, அதன் விவசாயம் மற்றும் இயற்கை வள சிரேஷ்ட நிபுணர் உதவி திட்ட அதிகாரி கிருஷாந்தி தாபரே ஆகியோருடனே ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி, அந்த திட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பகிஷா குணசேகர சுகந்தி சமரசிங்க அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதுலால் போகவத்த மற்றும் துறைசார் அமைச்சுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் 1,30,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அஸ்வெசும கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார மேம்பாட்டின் துணை அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். அசவிசும கொடுப்பனவுகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேல்முறையீடுகள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை திறக்க தவறியது போன்ற காரணங்களால் 1,30,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அசவிசும கொடுப்பனவுகளை வழங்க முடியாத சிக்கலான நிலை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய டலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அசவிசும கொடுப்பனவுகளை கோரியவர்களில் தேர்ந்தெடுக்கப்படாத குழு இருப்பதாகவும் அந்த குழு தற்போது தேர்வு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டில் 23,000 கிலோவுக்கு அதிகமாக போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புல்லட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேசிய ஒற்றுமைக்கான தேசிய நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்து இன்று வியாழக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதுகாப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கைப்பற்றல் கடந்த 2025ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டு 10,871 கிலோகிராம் ஹெரோயின், கஞ்சா, ஐஸ், ஹசீஸ் மற்றும் ஹொகெயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டு 23,692 கிலோகிராம் 307 கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது எனவும் இது முந்தைய வருடத்தை விட 3 மடங்கு அதிகரிப்பாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் வெறும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது, கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்கள் எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் டிஜிட்டல் மாற்றத்தை வெறும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பாதுகாக்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும். காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்களே. இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள அடுக்குமாடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. குறித்த தீ விபத்தானது கடந்த 17ஆம் தேதி பயங்கர தீ விபத்தாக ஏற்பட்டுள்ளது. இதில் 31 பேர் பலியாகி இருந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருந்தனர். குறித்த தீ விபத்தானது கடந்த 17ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 31 பேர் பலியாகி இருந்த நிலையில் 60 பேருக்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருந்தனர். இந்த நிலையில் ஒரே கடையில் 30 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனால் பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. கட்டடத்தின் தரைத்தளம் மற்றும் பல அடுக்குமாடி அமைப்புகள் மிகவும் சிக்கலான முறையில் இருந்ததால் மீட்பு குழுவினரை உள்ளே செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கடைகளில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்களால் தீ வேகமாக பரவியது. தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் லேக் கார்ஜெரிகோ நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 3 கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
துப்பாக்கிதாரி தலைமறைவாகியுள்ள நிலையில் தேடுதல் வேட்டை இடம்பெறுகிறது. ஆஸ்திரேலிய நேரப்படி வியாழக்கிழமை பிற்பகல் 4:20 மணியளவில் வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இது தொடர்பில் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 2 பெண்களும் ஆணொருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். நகரம் என்பது சிட்னியிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அங்கு 1169 பேர் வாழ்கின்றனர். துப்பாக்கிதாரி இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வானிலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம், நாளை முதல் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மத்திய மலைநாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய கட்டமைப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர், வெளியான அதிர்ச்சி தகவல். அசுவசும கொடுப்பனவுகளினால் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல், இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பு. பாகிஸ்தானின் வணிக வளாக தீ விபத்து, பலியானோரின் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. ஆஸ்திரேலியாவில் 3 சுட்டுக்கொலை, நடந்த பயங்கரம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.